ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, டெட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க எல்லாத்துக்குமே சைக்காலஜி பத்தி ரொம்ப ஒரு யோசனையா இருக்கும். எதுல படிக்கணும், எங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க எல்லாத்தோட டவுட்டையும், கவலையும் நீக்கிறதுக்காக தான் நம்ம சைக்காலஜி கிளாஸ் எடுக்க போறோம். ஸோ இன்னைக்கு சைக்காலஜி கிளாஸ்ல நுண்ணறிவு அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம பார்க்க போறோம். உண்மையாவே இந்த கிளாஸ் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஜென்ரலா இருக்கும். ஈஸியா நீங்க கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிற மாதிரியாவே இருக்கும். ஏன்னா சைக்காலஜி பொறுத்தவரைக்கும் என்ன கான்செப்ட்ன்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்க்குறப்ப, சும்மா ஜென்ரலா ஒரு கதைய தான் குடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? அ இது வந்து என்ன பண்பு இவங்க கிட்ட இருக்கு? அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் கேட்பாங்க. ஸோ, அதனால நம்ம கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஈஸியா நம்ம கிளியர் பண்ணிறலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லாஸ்ட்ல ஒரு லைக் போட்டுருங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நுண்ணறிவும் ஆக்கத்திறனும் அப்படிங்கிறது. அதாவது இங்கிலீஷ்ல வந்து என்னன்னு இருக்குன்னா, அது பேர் என்ன? ஐயோ! நல்ல பேரு இங்கிலீஷ்ல. இன்டெலிஜென்ஸ் அண்டு கிரியேட்டிவிட்டின்னு இருக்கும் இங்கிலீஷ்ல. அதில நுண்ணறிவுன்னு சொல்லி என்னன்னு பார்த்துக்கலாம். நுண்ணறிவு பத்தி பார்த்தீங்கன்னா, 2 பேரு 2 விதமா சொல்லியிருப்பாங்க. நமக்கு வந்து இந்த ஆத்தர் அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு பாருங்க. வெஸ்லர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, "ஒரு நோக்கத்தோட செயல்படணும், பகுத்தறிவோட சிந்திக்கணும், திறமையான சூழ்நிலையெல்லாம் சமாளிக்கணும்." அப்படிங்கிறது இதெல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டு செயல் தான் நுண்ணறிவு அப்படின்னு சொன்னாரு. அதே இந்த ஆல்பர்ட் பீனே அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு? புரிஞ்சுக்கணும். புதுசா ஒண்ண கிரியேட் பண்ணணும். தொடங்குன ஒரு செயல தொடர்ந்து முடிக்கணும். அவங்க நடத்தைல ஏதாவது ஒரு குறைபாடு இருந்துச்சுன்னா, அத அவங்களே உணர்ந்துக்கணும். இந்த எல்லா பண்புகளும் சேர்ந்தது தான் நுண்ணறிவு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 2ம் ஒரே மாரி இருக்குல்ல. ஒரு விஷயம் நல்லா பிரிச்சுக்கோங்க. இந்த ஆல்பர்ட் பீனே அப்படிங்கிறவரு என்ன சொல்றாருன்னா, அதாவது என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அத சமாளிக்க தெரியணும். இன்னொன்னு ஒரு செயல தொடங்கிட்டாங்க அப்படின்னாலே, அத கடைசி வரைக்கும் முடிக்க தெரியணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இன்னொன்னு அவங்க கிட்ட இருக்க ஏதாவது ஒரு ரிமார்க்ஸ் ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கே ஒரு வேள ஏதாவது ஒரு ஃபீட்பேக் தோணுது. இது நமக்கு தேவையில்ல. இது நம்ம தப்பு அப்படின்னு சொல்ற மாரி நமக்கு புரியுது. இந்த மாரியான சுபாவங்கள் இருக்கிறதெல்லாம் தான் நுண்ணறிவு அப்படின்னு சொல்லி ஆல்பிரட் பீனே சொல்றாரு. வெஸ்லர் என்ன சொல்றாருன்னா, ஒரே நோக்கம் இருக்கணும், ஒழுங்கா சிந்திக்கணும், திறமையா சூழ்நிலைய சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இதுதான் நுண்ணறிவு பத்தி இவங்க 2 பேரும் சொல்லியிருக்கிறது. நுண்ணறிவின் வகைகள். நுண்ணறிவுல பார்த்தீங்கன்னா 3 வகையான வகைகள் இருக்கு. ஒண்ணு சமூக நுண்ணறிவு, இன்னொன்னு பொறி சார்ந்த நுண்ணறிவு, இன்னொன்னு கருத்தியல் நுண்ணறிவு. சமூக நுண்ணறிவு அப்டின்னா, டாபிக் அந்த தியரி ஃபர்ஸ்ட்டு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள்ல எத்தன பேரு "இனிது இனிது" அப்படிங்கிற அந்த ஒரு காலேஜ் மூவி பார்த்துருக்கீங்க? யோசிச்சு பாருங்களேன். அந்த மூவில வந்து ஒருத்தன் வந்து டைசன் சொல்லியிருப்பானா, அவன் பேரு டைசன் தான் நெனைக்கிறேன். கண்ணாடி போட்டு நல்லா ஹேர் நெறைய விட்டு இதா இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா, அ அவன் ஃப்ரெண்டு வந்து அவன் ஃப்ரெண்டே தான் வந்து ஒரு பிரச்சனை வரப்ப, லாஸ்ட்ல வந்து அவன எல்லாம் சேர்ந்து அடிப்பாங்க. அடிக்கிறப்ப அவன் என்ன பண்ணுவான், அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட விட்டுட்டு ஓடிருவான். ஓடுனதுக்கப்புறம் இன்னும் அவன் கேங்லயே இருக்க இன்னொருத்தன் போய் திட்டுவான். "நீ அன்னைக்கு கூட இருந்தீன்னா நம்ம சமாளிச்சிருக்கலாம்ல. நீ விட்டுட்டு போனனால தான் இவ்ளோ பிரச்சனை." அப்படின்னு சொல்லி அவன் திட்டுறப்ப, இவன் உடனே சொல்லுவான், "ஏய் விட்றா அவன் நம்ம ஃப்ரெண்டு தானே, அப்படிலாம் இது பண்ணாதடா" அப்படிங்கிற மாரி சொல்லுவான் சரியா? அந்த மாரி ஒரு கேரக்டர் இருக்கவங்களுக்கு எது இருக்கும்னா, சமூக நுண்ணறிவு அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது சமூக நுண்ணறிவுனா என்னன்னு பாருங்களேன். பிறரை புரிந்து கொண்டு செயலாற்றுதல். இன்னொன்னு எல்லாரையும் அரவணைத்து செல்லும் சாமர்த்தியம் உடையவர். எளிதாக எல்லாரையும் தன்பால் திறன் கொண்டு விளங்குபவர். இந்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணி, அ அக்செப்ட் பண்ணி, கம்ஃபர்டபுளா அமைதியா விட்டு குடுத்து போறவங்கள யாருக்கு தான் பிடிக்காது? யோசிச்சு பாருங்க. சமூக நுண்ணறிவு இருக்குதுன்னா, எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவாங்க. எல்லாத்தையும் அனுசரிச்சு போவாங்க. இந்த மாரி இருக்கவங்கள ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா அவங்க எல்லாத்துக்கும் புடிக்க ஆரம்பிச்சுரும். இந்த சமூக நுண்ணறிவு அதிகமா இருக்கவங்கள. அடுத்தது பொறி சார்ந்த நுண்ணறிவு. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளு நண்பன் படம் மூவில ஃபர்ஸ்ட்டு ஒருத்தர் காட்டுவாங்க இல்லையா? அதுல வந்து அவர் இந்த மெஷின்ஸ் இதெல்லாம் வந்து ப்ராஜெக்ட்க்கு முடிக்கணும். டைம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வைரஸ் சொல்லும்போது, இவர் வந்து அதுக்கு இல்ல நான் முடிக்க போறேன். எனக்கு டைம் குடுங்க. அவ்வளோதான் முடிக்கிற ஸ்டேஜ்க்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. கேட்டோனே ஆனாலும் வைரஸ் வந்து டைம் குடுக்காம, அவ்வளோதான் டைம் ஓவர் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு அவங்க அப்பாக்குலாம் கால் பண்ணி, உங்க பையன் தேற மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லிருவாரு. சொன்னோனே இவன் என்ன பண்ணுவான், ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவன் கிரியேட் பண்ண அந்த ஹெலிகாப்டர் மாரி ஒண்ணு இருக்கும். அத கீழ போட்டுட்டு ரொம்ப சோகமா எந்திரிச்சு போயிருவான்.
அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, வந்து அந்த ப்ராஜெக்ட்ட எடுத்து பார்த்து, ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டோம். இத ஈஸியா முடிச்சிரலாம் அப்படிங்கிற மாரி ஒரு ஸ்மார்ட்டா ஒரு விஷயத்த சொல்லிட்டு, லாஸ்ட்டா என்ன பண்ணுவாரு, அந்த சாங் எண்டுக்குள்ளேயே அந்த மிஷின சரி பண்ணி பறக்க விடுவாரு இல்லையா? இந்த மாதிரியான நாலேட்ஜ் இருக்கவங்கள எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பொறி சார்ந்த நுண்ணறிவுன்னு சொல்லுவாங்க. பொறி சார்ந்த நுண்ணறிவு அப்படின்னா, ஒரு மிஷின ஈஸியா ஹேண்டில் பண்ண தெரியணும். இன்னொன்னு அந்த மிஷின் ஒரு வேள ஒர்க்கே ஆகல அப்படின்னாலும் கூட, ஒர்க் ஆக வைக்கிற அளவுக்கு திறமை இருக்கவங்களுக்கு எது அதிகமா இருக்கும்னா, பொறி சார்ந்த நுண்ணறிவு அதிகமா இருக்கும். அடுத்தது கருத்தியல் நுண்ணறிவு. என்ன கருத்தியல் நுண்ணறிவுனா, சொற்கள், எண்கள், சிம்பலு இந்த நெறைய இந்த புதையல் கண்டுபிடிக்கிற படம், அப்புறம் ஏதாவது எங்கேயாவது இந்த மாரி ஒரு மாரி கிரைம் மூவி எல்லாம் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க அந்த சிம்பலு, வேர்டு இதெல்லாம் வச்சு இத வந்து இத குறிக்குது. இது இப்படிதான் அப்படின்னு சொல்ற மாதிரி, அந்த ஒரு படமே எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதில அப்படியே இந்த சிம்பிள் வந்து இப்படிதான். இதுல இந்த மாரி இருக்கும். அப்ப நம்ம இந்த வழியில தான் போணும் அப்படிங்கிற மாரி நெறைய ஒரு இந்த மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இந்த புதையல் இந்த மாரி விஷயங்கள கண்டுபிடிக்கிற படத்துலயெல்லாம், இந்த மாரி வெறும் ஒரு சிம்பல், ஏதாவது ஒரு டிராயிங்கு, இல்லாட்டி எங்கேயாவது கேட்ட விஷயங்கள், இத வச்சு அந்த படம் ஃபுல்லா போய் போய் கடைசியில அந்த கிளைமேக்ஸ்ல அவங்க எத தேடி போனாங்களோ, அது கிடைச்சிரும். அந்த அளவுக்கு அந்த சிம்பிள்லாம் வச்சு ஒரு நாலேட்ஜோட போவாங்க இல்லையா? அந்த மாரி ஏதாவது ஒரு கீவேர்டு, ஒரு நம்பர்ஸு, இல்லாட்டி ஒரு சிம்பிள் இதையெல்லாம் வச்சு அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன கண்டுபிடிக்கிறவங்களுக்கு இது வந்து கருத்தியல் நுண்ணறிவுங்கிறது அதிகமா இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுதா? சமூக நுண்ணறிவுனா, அந்த படத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிது இனிதுல. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போறவங்க, எல்லாத்தையுமே வந்து ஈஸியா அவங்களுக்கு புடிக்க ஆரம்பிச்சுரும். அந்த மாரி இது. பொறி சார்ந்த நுண்ணறிவுனா, நம்மளுடைய விஜய் சார். அந்த மிஷின் எல்லாம் ரிப்பேர் ஆனா கூட அத சரி பண்ணி அந்த நண்பன் மூவில கொண்டு வராரு இல்லையா? அந்த மாரி இருக்கவங்களுக்கு பொறி சார்ந்த நுண்ணறிவு. அதே கருத்தியல் நுண்ணறிவு அப்டின்னா, அந்த சிம்பலு, குறியீடு, நம்பர்ஸு இதெல்லாம் வச்சு பிரச்சனைகள கையாள்றவங்க தான் கருத்தியல் நுண்ணறிவு இருக்கவங்க. அடுத்து நுண்ணறிவின் வகைகள் இப்ப கிளியரா இருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்தது நுண்ணறிவு அமைப்பு பற்றி உளவியல் கோட்பாடுகள். இந்த நுண்ணறிவ பத்தி ஒரு சில அறிஞர்கள் வந்து ஒவ்வொரு மாரி சொல்லியிருப்பாங்க. சாரி அறிஞர்கள் இல்ல, உளவியலாளர்கள்னு சொல்லுவாங்க அவங்கள. அவங்கள சொல்லியிருப்பாங்க. என்னென்ன அப்டின்னா, 1 ஃபர்ஸ்ட்டு வந்து ஒற்றை காரணி கோட்பாடு அப்டின்னு ஒண்ணு இருக்கும். இன்னொன்னு இரட்டை காரணி கோட்பாடு. இத யார் இரட்டை காரணி கோட்பாடு கொண்டு வந்திருப்பாங்கன்னா, இந்த ஸ்பியர்மேன் அப்படிங்கிறவர் தான் இரட்டை காரணி கோட்பாடு கொண்டு வந்திருப்பாரு. அடுத்து தாண்டைக்கின் பல்காரணி கொள்கை. அதுக்கு அடுத்தது தஸ்டனின் குழுக்காரணி கொள்கை. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஒற்றை காரணி கோட்பாடு. இரட்டை காரணி கோட்பாடு யார் கொண்டு வந்தாருன்னா, ஸ்பியர்மேன் கொண்டு வந்தாரு. பல்காரணி அதாவது அடுத்தது நெறைய இருக்கிறது. பல்காரணி கொள்கையை யார் கொண்டு வந்தாங்கன்னா, தாண்டை கொண்டு வந்தாரு. அதே குழு காரணி யார் கொண்டு வந்தாருன்னா, தஸ்டன் கொண்டு வந்தாரு. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த ஒற்றை காரணி கோட்பாடுனா என்ன அப்டின்னா, இப்போ ஒரு நாட்டு மக்கள் இருக்காங்க அப்டின்னா, அந்த மக்கள் எல்லாத்தையும் வழிநடத்தி, ஒரு அதிகார பவர் மேல இருந்து ஒருத்தர் ஆர்டர் போடுவார். அதுதான் ஒரு அரசன். அந்த நாட்டோட அரசன். இல்ல அந்த நாட்டோட தலைவர். இந்த மாரி யார் வேணா வச்சுக்கலாம். அவங்க என்ன ஆர்டர் போடுறாங்களோ, அதுபடி தான் நம்ப செய்யணும். அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அதே போல தான் நம்ம மனுஷங்க நம்ம எல்லாத்துக்குள்ளயுமே வந்து நெறைய நெறைய திறன்கள் இருந்தாலும், நம்மளுடைய டேலண்ட்ட எல்லாத்தையும் ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது யாரு அப்டின்னா, அதுதான் நுண்ணறிவு ஈவுன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல ஐக்யூ அப்டின்னு சொல்லுவோம் இல்லையா? ஐக்யூ லெவல் எவ்வளோ இருக்கு அப்டிம்போம் இல்லையா? அதத்தான் தமிழ்ல நுண்ணறிவு ஈவுன்னு சொல்லுவோம். எப்படி ஒரு மக்கள வந்து ஒரு அரசன் கண்ட்ரோல்ல இருந்து வழிநடத்துறாங்களோ, அதே மாரி நம்மளுடைய திறமைகள்லாம் எது வழிநடத்துது? அந்த நுண்ணறிவு ஈவுங்கிறத வழிநடத்துது. அப்ப இந்த நுண்ணறிவுக்கு வந்து நுண்ணறிவு ஈவு அதாவது ஒருத்தரோட நுண்ணறிவு எவ்வளோ இருக்கு, அவங்க எவ்வளோ அறிவா இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்களோட அந்த நுண்ணறிவு ஈவோட மதிப்ப வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீனே சொல்றாரு. ஓகேயா? ஃபீனே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபீனே என்ன சொன்னாருன்னா, ஒருத்தவங்களோட நுண்ணறிவு ஈவ வச்சு, அதாவது ஒருத்தவங்களோட ஐக்யூவ வச்சு அவங்க எவ்வளோ இன்டெலிஜென்ட் சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அடுத்தது 2வது இரட்டை காரணி கோட்பாடு. இது யார் கொண்டு வந்தது? ஸ்பியர்மேன் கொண்டு வந்தாரு. இதுல சார்லஸ் ஸ்பியர்மேன் வந்து இந்த இரட்டை காரணி கோட்பாடு கொள்கைய எப்ப ஃபர்ஸ்ட்டு கொண்டு வராரு அப்டின்னா, 1904ல ஒரு கோட்பாட அறிவிக்கிறார். ஓகேயா? என்ன சொல்றாரு அப்டின்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு அறிவு, திறமை இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, 2 வகையான காரணி இருக்கு அப்டின்னு சொல்றாரு. அதனால தான் ஸ்பியர்மேனின் இரட்டை காரணி கோட்பாடு அப்டின்னு வந்துச்சு. இது என்ன சொல்றாருன்னா, ஒரு மனுஷன் ஒரு நல்ல ஒரு அறிவா, திறமையா இருக்கணும் அப்டின்னா, 2 காரணிகள் அவன்கிட்ட இருக்கணும்.
ஒண்ணு வந்து பொது காரணி, இன்னொன்னு சிறப்பு காரணி அப்படின்னு. பொது காரணினா இங்கிலீஷ்ல ஜெனரல் ஃபேக்டரு. அதனால பொது காரணிய வந்து ஜீன்னு குறிப்பாங்க. சிறப்பு காரணி வந்து ஸ்பெஷல் ஃபேக்டரு. அதனால அத எஸ்ன்னு குறிப்பாங்க. அதாவது பொது காரணினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க கீழ குடுத்திருப்பேன் பாருங்க. பிறவி திறன். அதாவது அவங்களுக்கு பொது காரணி அதிகமா இருக்கு அப்படிங்கிறது எப்படின்னா, பிறக்கும்போதே வந்து அவங்களோட அந்த ஜீன் வழியா அந்த இது எல்லாமே வரும். இப்ப நெறைய பேர் சொல்லுவாங்கல்ல, ஒரு சில விஷயங்கள் செய்யும்போது, பண்ணும்போதெல்லாம் அப்படியே அவங்க அப்பா மாரியே பண்ற, அப்படியே உங்க அம்மா மாரியே பண்ற. இது அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க, இவங்க இப்படிதான் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? அந்த பரம்பரை, பரம்பரை வழியா பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான செயல்கள் எல்லாத்துக்குமே இப்ப நார்மலா ஒரு டெய்லி ஆக்டிவிட்டி ஏதாவது ஒரு விஷயம் நீங்க செய்றீங்க அப்டின்னா, இப்ப நெறைய குழந்தைங்க பாருங்க, அந்த ஃபேமிலில எல்லாருமே இப்ப ரைட் ஹேண்ட்ல சாப்பிடுறாங்க அப்டின்னா, சாரி அதாவது ரொம்ப இத காமெடியா போயிரும். அது வேண்டாம். அதாவது எல்லாம் ரைட் ஹேண்ட்ல எழுதுறாங்க அப்டின்னா, ஒரு குழந்தை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதும். அது எப்டின்னு பார்த்தா, அவங்களுடைய பரம்பரையில யாரோ ஒருத்தர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் எழுதுறவங்களா இருப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாரி இருக்கிறது? இந்த மாதிரியான இதுதான். அது வந்து பிறவியிலேயே வந்து அவங்களோட ஜீன் வந்து வர்றது தான் வந்து பொது காரணி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பிறவியிலேயே இருக்கிறது, இயல்பா இருக்கிறது எல்லாமே பொ பொ ஜீன் சொல்லி அதாவது ஜெனரல் ஃபேக்டர்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஜெனரல் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கிற அளவு மாறும். ஜி காரணி அதாவது ஜெனரல் ஃபேக்டர் வந்து ஒருத்தருக்கு இவ்ளோ இருக்கும், ஒருத்தருக்கு இவ்ளோ இருக்கும். அந்த மாரி எல்லாமே மாறும். யாருக்கு அந்த ஜி காரணி வந்து பொது காரணி அதிகமா இருக்கோ, அவங்க வந்து வேலை அதிகமா செய்வாங்க. நல்லா சுறுசுறுப்பா இருப்பாங்க. சீக்கிரம் எதையும் அப்படியே கற்பூரம் மாரி புடிச்சுக்குவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கவங்களுக்கு பொது காரணி அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததா வந்து ஸ்பியர்மேன் சொன்ன 2வது காரணி, சிறப்பியல் காரணி அப்படிங்கிறது அதாவது இப்ப ஜீன் வழியா வர்றது ஒரு விஷயம். ஜீன் வழியா அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்த ஒருத்தவங்க பண்றாங்க அப்படின்னா, அதுதான் வந்து சிறப்பு காரணி. நெறைய பேர் இந்த டிவிலலாம் பாருங்களேன் சொல்லுவாங்க. எங்க ஃபேமிலில யாருமே மீடியாக்குள்ள வந்ததே இல்ல. நான் தான் இந்த இடத்துல இந்த ஸ்டேஜ்ல வந்து பெர்ஃபார்ம் பண்றேன். அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக பண்றாங்க அப்படின்னா, அது அவங்களோட ஆர்வம், ஒரு பேஷன். இது எனக்கு பிடிக்கும். நான் இதுல சாதிக்கணுங்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். அப்படிங்கிற மாரி நெறைய பேரு நெறைய பேட்டிலலாம் சொல்லுவாங்க கேள்விப்பட்டுருக்கீங்களா? அதுதான் ஸ்பெஷல் காரணி. அவங்களுக்கு பிறவியிலேயே அந்த இயல்பு ஒண்ணு வரல அப்படின்னாலுமே, அ காலப்போக்குல அது மேல இருக்க ஒரு ஆர்வம், அதோட அனுபவம் போய் அதாவது பிராக்டிஸ் பண்றது, முயற்சி பண்றது, அதுலருந்து கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இத வச்சு ஏதாவது ஒரு விஷயத்துல நல்லா திறமையா வர்றது தான் வந்து சிறப்பு காரணின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளா என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க பாருங்க. ஒரு ஸ்டூடண்ட் வந்து கணக்கு அவனுக்கு புரியணும்னா என்ன பண்ணணும்? பேசிக்கா இப்ப ஒரு கணக்கு பார்க்குறோம்னா, இந்த கணக்கு இது கேட்டுருக்காங்க. இத கூட்டணும் அப்படிங்கிற மாரி ஒண்ணு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேயா? இது வந்து ஒரு ஜெனரல் காரணி. அதுவே பெரிய சம்மா இருக்கு அப்படின்னா, அதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம குடுத்து தான் இந்த சம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்ப அந்த ஃபார்முலாவ அவன் தெரிஞ்சுக்கிறான் இல்லையா? எக்ஸ்ட்ரா அந்த ஃபார்முலா தெரிஞ்சா மட்டும் தான் அத போட முடியும் அப்படிங்கிறப்ப, அந்த ஃபார்முலா எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிற நாலேட்ஜ் தான் சிறப்பியல் காரணி. நார்மலா மேத்ஸ் புரியும் அப்படிங்கிறது பொது காரணி. அந்த ஃபார்முலாவோட அந்த சம்ம நம்ம டெரைவ் பண்றது வந்து சிறப்பு காரணி அப்படிங்கிறது. இதுதான் வந்து ஸ்பியர்மேனோட இரட்டை காரணி கோட்பாடு. ஓகேங்களா? ஒற்றை காரணி கோட்பாடுனா ஒண்ணும் இல்ல. மக்கள வந்து அரசன் கண்ட்ரோல்ல இருக்க மாரி, நம்மளுடைய நுண்ணறிவு வந்து நுண்ணறிவு ஈவோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஐக்யூ லெவல்ல கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அந்த ஐக்யூ லெவல் அதிகமா இருந்துச்சுன்னா, நல்லா ஆர்வமா இதா இருப்பாங்க. கம்மியா இருந்துச்சுன்னா, அப்ப அதுக்கு தகுந்த மாரி இருப்பாங்க. அது ஒண்ணு. இரட்டை காரணி கோட்பாடுன்னா யார் சொல்லுவான்னா, ஸ்பியர்மேன் வந்துருவாரு. இவரு 2 விஷயம் சொன்னாரு. ஒண்ணு பொது காரணி, இன்னொன்னு சிறப்பு காரணி. பொது காரணினா பிறவியிலேயே வர்றது. சிறப்பு காரணிங்கிறது இடையில அந்த ஆர்வத்தினால, அனுபவத்தினால, முயற்சினால வர்றது தான் இந்த மாரியான விஷயங்கள். ஸோ, இன்னைக்கு அவ்வளோதான் இந்த கிளாஸு. உங்களுக்கு இந்த கிளாஸ் புடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்புறேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ஜென்ரலா இப்படியே சொல்ல ட்ரை பண்றேன். உங்களுக்கு வீடியோ புடிச்சிருந்துச்சு, நல்லாருக்கு, எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கு அடுத்த டாபிக்க நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். நெறைய நோட்ஸ் பார்க்க போறோம். இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கிளாஸ்ல மறுபடியும் உங்கள மீட் பண்ணலாம். தேங்க் யூ.